ஏன் கேப்பங்கஞ்சி, நைட்டு வச்ச பழைய கஞ்சி, புளி சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் உனக்கு உள்ள இறங்காதா? அது வந்து எனக்கே இருந்தாலும் ஒரு வடை கூட வாங்கி தர மாட்டாயா? எனக்கு என்னமோ இது சரியா படல மாப்ள. எது கைப்புள்ள? நான் இப்படி சிரிக்கிறதா இல்ல அவன் என்னமோ ஹோட்டல் மாதிரி பூரி பொங்கல்லாம் ஆர்டர் பண்றானே அதுவா? வேணாத மாப்ள. மாப்ள எனக்கு என்னமோ கலாமாவுக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையோன்னு தோணுது. ஐயோ கைப்புள்ள, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன நட்டு கண்டு போச்சா? ஏன் அப்படி உளற? நான் ஒன்றும் வளரல மாப்ள. கலாமா உன்னை வேவு பார்க்க சொல்லி தான் இவனை அனுப்பியிருக்காங்கன்னு தோணுது. வைத்தியமாயா பிடிச்சிருக்கு உனக்கு? அவங்க எனக்கு சாமி மாதிரியா? அவங்கள பத்தி இன்னொரு வார்த்தை பேசுன மனுஷனாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. டேய் மாப்ள, நான் சொல்றது உண்மைன்னு உனக்கு போக போக தெரியும்டா. அந்த பரம மேல எப்பவுமே ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கட்டும். அவன் துணியை திருடலன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிருக்கான்ல, அவனை அப்படியெல்லாம் பண்றதுக்கு விடக்கூடாது. அவனை கட்டம் கட்டி மறுபடியும் எதுலயாவது சிக்க வைக்க பார்க்கணும். சரிங்க சார். சார் எதுக்கு சார் சும்மா பரமன்னு அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? சாரி சார், நான் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல வேலச்சாமி. எனக்கு அந்த பரம மூஞ்சி இல்ல பேரை கேட்டால வெறி ஏறுது. இந்த கலாம வேற நல்ல வகையா சிக்கினவன தேவையில்லாம வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு அதுதான் இப்ப கடுப்பா இருக்கு. சார் இப்ப எதுக்கு சார் அவனை நினைச்சு வீணா டென்ஷன் ஆகுறீங்க? பின்ன போலீஸ்காரன் கரங்கட்டி ஒருத்தனை தூக்கணும்னு நினைச்சா தூண்டில சிக்கின மீன் மாதிரி மாட்டினவன அவங்க தூக்கிட்டு போவாங்க. நான் சும்மா இருப்பானா? எனக்குள்ள இருக்கிற போலீஸ் புத்தி சும்மா விடாது. அவனை ஏதாவது செய்யணும்னு என் மூளைக்குள்ள நமன்னு இருக்கு. எனக்கு கலாமாக்க என்ன வாய்க்கா தகராறா? அவன் என் கிட்ட சிக்கிற வரைக்கும் அவனை நான் விட மாட்டேன். அவன் எத்தனை வக்கீலோட வந்தாலும் சரி, அவனை வெளியில எடுக்க முடியாத அளவுக்கு அவன் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளுறேன். அவன் இஷ்டத்துக்கு என் வீட்டுக்குள்ள வந்து நான் அடைச்சு வச்சிருந்த ஆளை தூக்கி இருக்கான். அவனை எப்படி விடுறது? அதுவும் இல்லாம இப்ப அவன் இளமதி விஷயத்துல தேவையில்லாம மூக்கு நுழைக்கிறான். அவளுக்காக இவன் மெனக்கிறான். அவளுக்கு ஒண்ணுனா இவன் அவன் பின்னாடியே ஓடுறான். அந்த இளமதி இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் கண்டுபிடிக்க போறான். அதையும் கண்டுபிடிக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் மேல இன்னும் வெறுப்பு தான் வருது. அவன் அப்படி பாக்குற இடத்துல சுட்டு தள்ளான்னு வெறி ஏறுது. உங்களால முடிஞ்சா நீங்க எனக்கு சொன்ன அட்வைஸ பரமங்கிட்ட சொல்லுங்க. பரமா ரிஷி சார் ரொம்ப மோசம், அவர்கிட்ட வெச்சிக்காதன்னு சொல்லுங்க. இத கலாமா கிட்ட உடனே சொல்லணுமே. நீங்க சொன்ன மாதிரி அக்கவுண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டேன் மேடம். வெள்ளச்சாமி, டியூட்டி நேரத்துல ஃபோன் பண்ணிருக்க? ஏன் அந்த ரிஷி ஸ்டேஷன்ல இல்லையா? அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இப்ப ஃபோன் பண்ணேன். சொல்லு. அம்மா, நம்ம பரம அந்த துணிக்கடை பொண்ணு இளமதி பின்னாடி சுத்துறதா ஒரு பேச்சு அடிபடுதுமா. யோ வெள்ளச்சாமி, யார பத்தி என்னையா பேசிட்டு இருக்க? என் புள்ள பரமனை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? அவன் சிங்கம்யா, யார் பின்னாடியும் சுத்த மாட்டான். இத பாரு, என்கிட்ட பெருசா உன் விசுவாசத்தை காட்டணும்னு உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் சொன்ன, அப்புறம் இந்த கலாவோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும். அம்மா, நான் சொல்றது. இங்க பாரு வெள்ளச்சாமி, நீ எதுவும் சொல்ல வேணாம். பரமனை பத்தி இந்த மாதிரி என்கிட்ட நீ சொல்றது இதுவே கடைசியா இருக்கட்டும். புரியுதா? வெய் போன. மேடம், அந்த வெள்ளச்சாமி சொல்றது உண்மைதான் மேடம். நல்லா இருக்குல்ல அக்கா? வாங்க. இதோ வரமா. வாமா, வா போலாம்.
உட்காருங்க. உட்காருமா. என்ன ட்ரெஸ் பாக்குறீங்க? சரியா சுடிதாரா? உனக்கு பிடிச்ச மாதிரி 4-5 துணி எடுத்துக்கம்மா. சுடிதார் எடுங்க. எடு. பாருங்க. என்னம்மா, எதுவும் பிடிக்கலையா? நீ என்கிட்ட எந்த டிசைன்ல வேணும்னு சொல்ல, நான் எடுத்து தரேன். அது இல்லக்கா. என்ன, இந்த வருஷம் புதுசா காலேஜுக்கு போறியா? ஆமாமா, 12வதுல நல்ல மார்க் எடுத்திருக்கா. இவ காலேஜ் போறா. அதுக்கு தான் துணி எடுக்கலான்னு வந்தோம். உனக்கு பிடிச்ச துணியை எடுத்துக்கோ. விலைய பத்தி கவலைப்படாத. ஃப்ரீயா குடுக்கற அளவுக்கு நான் அவ்ளோ பெரிய ஆளெல்லாம் இல்ல. உனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மாசம் மாசம் தவணையில பணம் கொடுங்க. அம்மா, ரொம்ப நன்றிமா. சரி, இப்ப நீ உனக்கு பிடிச்சத எடுத்துக்க. சரிக்கா. அக்கா, இந்தாங்க. 4500 ரூபாய் ஆகுதுமா. ₹1500 இருக்கு. இத உங்க கை செலவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்த மாசத்துல இருந்து 500 ரூபாயா கட்டி கடன் அடைச்சிருங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. அக்கா, தேங்க்ஸ்க்கா. நல்லா படிக்கணும். டேய், சரவணா எங்கடா இருக்கா? எங்கடா இருக்கான்? எந்த சரவணா? எந்த சரவணனா? தெரியாத மாதிரி பேசாதீங்கடா. ஓ பட்டேன், படிக்கிற பசங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். தோலை உரிச்சிருவேன். டேய், அடி வாங்கி சாகாதீங்கடா. அந்த சரவணனை பத்தி உங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கடா. டேய், ரெண்டுக்காக உசுரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தத்துவம் பேசி சுத்திட்டு இருக்காதீங்க. அவன் உசுறு அவன் கையில தான் இருக்குது. உண்மையை சொன்னா ஊடு போய் சேருவீங்க. அவங்கள பத்தி நீங்க எதுக்கு விசாரிக்கிறீங்க? இங்க பாருங்க, எங்களை இப்படி மிரட்டி தூக்கிட்டு வந்தது தப்பு. ரெண்ட பத்தி விசாரிக்கிறீங்க. உங்களுக்கு என்னதாங்க வேணும்? எதுக்காக இப்படி எங்களை கூட்டிட்டு வந்து அடிக்கிறீங்க? ஓ, ரீசன் தெரியாம அடி வாங்க மாட்டீங்க அப்படிதானே? போடு மாப்பிள வர 4 சாத்து சாத்த பாத்தியா கைப்புள்ள, நம்ம தூண்டு இருந்துகிட்டு இந்த வயசுல நம்ம சுத்தல்ல விடுறானுங்க. சொல்லிடுறேன், அடிக்காதீங்க. சொல்லிடுறேன், அடிக்காதீங்கண்ணே. சரவண ஆள் பார்க்க தானே பயந்தாங்கொழி மாதிரி இருப்பான். ஆனா அவன் பண்ற வேலைலாம் பெருசுண்ணே. ஒழுங்கா இதே மாதிரி உண்மையை புட்டு புட்டு வச்சிருங்க. ஒழுங்கா சொல்லிருங்கடா. சொல்றேன். ஆனா அவன் இல்லாத வீட்டு பையன் மாதிரியே இருக்க மாட்டானே. காஸ்ட்லி போனு, விதவிதமா சட்டையெல்லாம் போட்டு சுத்திட்டு இருப்பான். அவன் போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் 1000-2000 இருக்குன்னு. அவன் காலேஜ் பையன் மாதிரி இருக்க மாட்டான், ஹீரோ மாதிரி இருப்பான். ஒரு நாளைக்கு ஒரு கூலிங் கிளாஸோட சுத்திட்டு இருப்பான். டேய், இதெல்லாம் வாங்க உனக்கு ஏது காசுன்னு கேட்டா எல்லாம் என் திறமைக்கு கிடைச்ச பரிசுன்னு அவன் சொல்லுவானே. சரி, இந்த கோவில் தெருவில் இருக்கிற குடோன் உங்களுக்கு தெரியுமா?